நான் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றால் என்று ஒரு பட்டியலை வைத்திருக்கிறோம். விலை மதிப்புமிக்க வாக்கியம் அது. நேரம், கவனம், மன அமைதி இவையெல்லாம் மகிழ்ச்சிக்கு தேவை. மகிழ்ச்சி என்பது நீங்கள் அடையக்கூடிய ஒன்றல்ல, வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்தது. மகிழ்ச்சியானவர்கள் செயல்படுத்தும் சில விதங்கள் உள்ளன. நேரத்துக்கு வீட்டுக்கு போவார்கள், உண்மையான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், யாரோ ஒருவரின் நாளை சிறப்பாக்குவதற்கு தங்களால் இயன்ற உதவியை செய்வார்கள், தினமும் தங்களையே ஆராய்ந்து பார்ப்பார்கள், எல்லைகளை வகுத்துக் கொள்ள தயங்க மாட்டார்கள், சாதனைகளில் அல்ல வளர்ச்சியில் கவனம் செலுத்துவார்கள், தங்களிடமே கனிவுடன் நடந்து கொள்வார்கள், எல்லாமே சரியாக இருப்பதை காட்டிலும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவார்கள், வாழ்க்கை பாரமாக தெரியும் பொழுது மேலெழுந்து நிற்பார்கள், வெளியே இருந்து பார்ப்பார்கள், மறுவினை ஆற்றும் முன்னர் நிதானிப்பார்கள். தே பாஸ் பிஃபோர் ரியாக்டிங். தங்கள் உடலை வீடு போல கருதுவார்கள், தங்கள் வாழ்க்கையை தாங்களே உருவாக்கிக் கொள்வார்கள், பொருட்களை காரியங்களை அல்ல அனுபவங்களை சேகரிப்பார்கள், மாற்றத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். தே அடாப்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ரெசிஸ்டிங் சேஞ்ச். தங்கள் உலகை விட்டு தினமும் வெளியே வந்து செல்வார்கள், அமைதியான தருணத்தை உருவாக்குவார்கள், சில கணமேனும் அமைதியாக இருப்பதை உறுதி செய்வார்கள், தங்கள் வேலையில் மாண்புகளை அதாவது வேல்யூஸ் தவறவிட மாட்டார்கள், உடலை அசைக்கக்கூடிய வண்ணம் பராமரிப்பார்கள், துடிப்பாக இருப்பார்கள், இதுதான் அது என்று ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் வேலை செய்வார்கள், சாதாரண தருணம் எது அசாதாரண தருணம் எது என்று இனம் கண்டுகொள்வார்கள், மற்றவர்களின் வெற்றியை கொண்டாடுவார்கள். மகிழ்ச்சி என்பது நீங்கள் சென்றடைய வேண்டிய இடம் அல்ல, தினமும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது. 2026 ஆண்டை மகிழ்ச்சியானதாக்கிக் கொள்ள வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியாக இருப்பது பற்றி டாக்டர் கேரலின் ஃப்ராஸ்ட் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.